அஸ்ஸலாமு ஹாய் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 2 ரெசிபி பார்க்க போகிறோம். முதல் ரெசிபி வந்து ஷாமியா, ரெண்டாவது ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்சமான மேகி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹஜ்ஜி பெருநாளுக்கு செஞ்ச ரெசிபி தாங்க இது. அன்றைக்கி போட முடியல, எனக்கு டைம் கிடைக்கல, அதுக்கு தான் இன்றைக்கி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஹஜ்ஜி பெருநாள் அன்றைக்கி நம்ம காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து மேகி வந்து ரெசிபி செஞ்சுருந்தேன். லஞ்சுக்கு வந்து பிரியாணி செஞ்சுட்டு சாமியா வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். இது எப்படி செய்யலான்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாமியா ரெசிபி எப்படி செஞ்சு நான் காட்டுறேன். பீப் கறியை நான் எடுத்துருக்கிறேன். அதை இன்னும் வந்து நான் வாஷ் பண்ணலை. இன்னும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணுவேன். கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணால் நல்லா க்ளீனாக இருக்குங்க. அதனால் நான் பொடிசாக முதல்ல சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். பீப் கறியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வாஷ் பண்ண போகிறேன். நல்லா பொடிசாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்க போகிறதுனால கண்டிப்பாக வந்து பொடிசாக தான் கட் பண்ணியிருக்கணும். இதில் மெயினானது என்னதுன்னா கறி மட்டும்தான் இருக்கணுங்க. ஒரு பீஸ் கூட எலும்பு இருக்கக்கூடாது, பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா மிக்சியில் அரைக்கும்போது எலும்போடு அரைச்சேன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப மிக்சியே டேமேஜ் ஆகும், இல்லைனா நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் கறி பீஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. எலும்பு பீஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் சாமியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த பச்சை கறியை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி தான் நான் ரெசிபியாக செய்வாங்க. நான் வந்து எனக்கு அது பிடிக்கல. நான் கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நான் அரைச்சிட்டு தான் நான் செய்ய போகிறேன். இப்போ நல்லா பீப் கறியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் நான் குக்கரில் போட்டு இதை வேக வைக்க போகிறேன். வேக வச்சுட்டு செய்கிறது உங்கள் இஷ்டம். இல்லையா உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட நீங்கள் அப்படியே பச்சையாக அரைக்கிறதா இருந்தால் கூட அரைச்சிக்கோங்க. நான் வேக வச்சுட்டு தாங்க அரைக்க போகிறேம். வாங்க இப்போ வேக வைக்கலாம் குக்கரில். இப்போ இந்த கறியை எல்லாம் வந்து பீப் கறியை இந்த குக்கரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த பீப் கறியோட கொஞ்சோன்னு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சோன்னு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மெயினானது என்னதுன்னா பீப் கறியில் வந்து நீங்கள் சால்ட்டு சேர்த்து வேக விடாதீங்க. சீக்கிரமாக வேகாது, ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கு. அதனால் நான் சால்ட்டு சேர்க்காமல் நான் வெறும் மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் போட்டு சீட்டி விட போகிறேன். மொத்தமாக வந்து 4 விசில் சீட்டி நான் விட போகிறேங்க. முதல் 2 விசில் சீட்டி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 2 சீட்டி வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சீட்டி விடுங்க. நல்லா வெந்துருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தான் 4 சீட்டி விடணும். இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சு 2 சீட்டி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மீதி 2 சீட்டி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டுருக்கட்டுங்க. அதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த பீப்புக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஜார் மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். அதில் சின்ன டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை ஃபுல்லாக எடுத்துக்கிறேங்க. இந்த பொட்டுக்கடையை நல்லா வந்து பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நீங்கள் நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி இருக்கணுங்க. அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுடுங்க ஒரு பவுலில். அடுத்ததாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொஞ்சமாக வந்து நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேணாம் கருவேப்பிலை, ஒரு பேருக்கு ஒரு 2-3 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒன்று சேர்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ காரத்துக்காக நான் ஒரு 7-8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் காரத்துக்கு எப்போ பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய விருப்பப்படி தான். இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பிஞ்சு அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ நான் சிக்கன் 65 வந்து ஒரு பாக்கெட் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் சிக்கன் 65 மசாலா இருந்தால் ஒரு பாக்கெட் சேர்த்துக்கோங்க. அது 5 ரூபா பாக்கெட்னால் முழுசாக சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இன்னொரு 2 விசில் வந்து விட்டுக்க போகிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கறியை வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடுங்க. 2வது பாயிண்ட் வந்து நீங்கள் சால்ட்டை சேர்க்காம தான் நீங்கள் கறியை வேக விடணும். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வேகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டுட்டேங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். விசிலில் நல்லா சீட்டி இறங்கினோன்னு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி நிறையா இருக்கிறதுனால நல்லா வற்ற விட்டுக்க போகிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியெல்லாம் வற்ற விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம்ல, அதனால்
தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சால்ட்டை சேர்த்துட்டு நல்லா தண்ணியில் வேக விடலாம். இப்போ எல்லாமே கறியில் வந்து சால்ட்டு ஆட் ஆகிடும். இப்போ அந்த தண்ணி நல்லா வற்ற விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வற்ற விட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் சீக்கிரம் வற்றிடுங்க. இப்போ நல்லா தண்ணிலாம் வற்றிருச்சு பாருங்கள். இப்போ ஒரு சொட்டு கூட அதில் தண்ணி இல்லைங்க. இப்போ அந்த கறியிலையும் சால்ட்டு நல்லா ஆட் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நல்லா இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டோன்னு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. சூட்டோடு அப்படியே அரைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ கறி நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நான் மிக்சி ஜாரில் பெரிய மிக்சி ஜாரில் போட்டு இப்போ நான் ஒரே ஒரு இதில் வந்து பல்ஸில் வச்சு அரைச்ச மாதிரி அரைச்சிக்க போகிறேன். ரொம்ப நைஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் குறன்னு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பஞ்சு மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ எவ்வளோ பூவாக வெந்தனால தான் சீக்கிரமாக அரைஞ்சிருச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வேக வச்சுட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுவே நீங்கள் பச்சை கறியை அரைச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு தான் நான் வேக வச்சுட்டு அரைச்சிக்கிறேங்க. இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்ச மசாலாவை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சோம்ல அதை இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதில் கரம் மசாலா சேர்த்தா நல்லா வாசமாக இருக்குங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்ச பொட்டுக்கடலையை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்றா மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி உதுத்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை உருண்டை பண்ணி வச்சுக்க போகிறோம். இதை உருண்டை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேனில் வந்து 200 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு அது என்ன சூடாகிற வரைக்கும் அது வரைக்கும் நீங்கள் உருண்டை பண்ணலாம். இப்போ சின்ன சின்னதாக உருண்டை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப நல்லா மொந்தையாக பண்ணாமல் கொஞ்சம் தட்டையாக மாதிரி லைட்டாக உருண்டை பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்பகுதி நல்லா வேகுங்க. இந்த மாதிரி உருண்டையும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வடை மாதிரி கூட நீங்கள் தட்டிக்கலாங்க. ரவுண்டு ஷேப்பில் வந்து வடை மாதிரி தட்டிக்கலாம். நான் வந்து குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு உருண்டையாகவே போடுறேன். அப்போ தான் குழந்தைங்கலாம் சாப்பிடும்போது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பால்ஸுன்னு நினச்சிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கவும் அழகாகவும் தெரியும். ஸோ நான் உருண்டையாகவே தட்டிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஷேப்பு எந்த ஷேப் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற நீங்கள் தட்டி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. இதில் நல்லா போட்டு எல்லா உருண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எண்ணெய் சூடாக இருக்குள்ளேயும் ஒரு 10 உருண்டை 15 உருண்டை போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா உருண்டையும் சேர்த்த உடனே ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா மேல் பகுதி சீக்கிரமாக வெந்துடுங்க, ப்ரௌன் கலராக மாறிடும். உள் பகுதி வந்து சரியாக வெந்திருக்காது. அதனால் நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துடுங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது அழகாக நல்லா பொரிஞ்சு வந்திருக்குங்க. இது தாங்க பீப் கறி சாமியான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கர்நாடகா சைட்லாம் ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இனிமேல் வந்து உங்கள்கிட்ட கறி அதிகமாக இருந்துச்சுனாலே சாமியாக செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடும்போது மட்டுமே நீங்கள் சூடாக அப்பப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதை மீதி இருக்கிற மாவை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் 1 வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் நிறையா வந்து ஒரு வாட்டி தான் நீங்கள் கஷ்டப்பட்டு அதை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்பப்போ தேவைப்படும் போது நீங்கள் சாம்பாருக்கோ இல்லை ரசத்துக்கோ இல்லை நீங்கள் எந்த இதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ருசியாக இருக்கும். குழந்தைங்க சில பேர் வந்து பீப் கறினாலேயோ ஆட்டுக்கறினாலோ சாப்பிட யோசிப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி சாமியார் ரெசிபி செஞ்சு கொடுங்க. எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க வரைக்கும் சிறியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க சாப்பிடும்போது காரம் கம்மியாக இருந்தால் கூட இந்த மாதிரி மிளகா பொடியை வந்து அது மேலே தூவிட்டு சாப்பிடும்போது இன்னும் ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் ஆனியனும் கொஞ்சம் இந்த மாதிரி மிளகாத்தூளை தூவிட்டு நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் ரொம்பவே ருசியாக இருக்கும். பெரியவங்களாம் நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு நல்ல மழை காலத்துக்குலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஸ்நாக்ஸ் செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேகி ரெசிபி தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ எங்கள் வீட்டு ஃபேமிலியில் நிறைய பேர் இருந்தனால நாங்கள் மேகி மசாலாவை ஒரு பெரிய பாக்கெட் வாங்கி நாங்கள் அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சோம். ஸோ அதுதான் ரெசிபி நான் செஞ்சு கட்ட போகிறேன். நீங்கள் சாதுவாக மேகி மசாலாவை சாதுவாக வந்து நீங்கள் அப்படியே போட்டு மசாலா மட்டும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் வந்து ஆனியன் டொமேட்டோ வச்சு நான் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு ஒரு பக்கெட் நிறையா மேகி இருக்கிறதுனால நான் அதே பக்கெட் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மேகியை அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க. இது ரொம்ப நேரம் வேக விட்டால் குழஞ்சி போயிடும். இது வந்து மேகியை பொறுத்த வரைக்கும் நம்ம குலையாமல் எடுக்கிறது தான் பெரிய ட்ரிக்கு. இந்த மேகி வந்து அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உதிர்ந்துட்டு ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது
ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதிகமாக வந்து மேகி சேர்த்துருக்கனால இந்த அளவுக்காவது நீங்கள் சால்ட்டு சேர்க்கணுங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு 1 செகண்ட் தாங்க மூடி போட்டு இப்படி வேக வேணும். இப்போ உன்னோட எல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ 1 செகண்டில் நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ 2 கிண்டி கிண்டிட்டு இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வருமோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வடிக்க போகிறோம். இது நல்லா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால இப்போ நல்லா பார்த்து பிடிச்சி இப்போ நம்ம வடிகட்ட போகிறோம். இப்போ இதை வடிகட்டும் போது இது வந்து ஒரு சொட்டு கூட அதில் தண்ணி இருக்கக்கூடாதுங்க. எல்லாமே தண்ணி நல்லா ஒரு சொட்டு இல்லாமல் வடித்து எடுத்துட்டு இதை நல்லா வந்து ஆற வைக்க போகிறோம். இப்போ நல்லா ஒரு சொட்டு இல்லாமல் நம்ம வடிச்சிட்டோங்க. இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா வந்து ஆயில் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து உதிரி ஆக்க போகிறோம். நல்லா உதிரியாக வர்றதுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்தா தான் நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க. இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். கரண்டியை போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது, மெதுவாக கிண்டணுங்க. ஏன்னா இது வந்து உடஞ்சி குழஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் லைட்டாக மெதுவாக தான் கிண்டி விட்டுட்டு இது ஒரு பக்கம் ஓப்பனாக வந்து ஆற விட்டுக்கோங்க. அதுக்குள்ளேயே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட் அளவுக்கு வெங்காயம் தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி வச்சாச்சு. அதை வந்து இப்போ தாளிக்க போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 150 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ஆயில் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அந்த எண்ணெய் சூடாயிடுச்சிங்க. இப்போ இந்த ஒரு பிளேட் நிறையா நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தா அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 1/2 கிலோ வெங்காயம் இருக்குங்க. இதை நல்லா பொடிசா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சதான் இந்த வெங்காயம். இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணுங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினோடனே இப்போ வந்து ஒரு 50 ml அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. ஏற்கனவே பொடிசாக கட் பண்ணி வச்ச தக்காளி இதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம 400 கிராம் அளவுக்கு தக்காளி இருக்குங்க. அதை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு மசிஞ்சிச்சிங்க. அந்த மசிதோட நான் சக்தி மிளகாய் தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேங்க. இந்த மட்டன் மசாலா சேர்க்கறனால கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். அதில் காரமும் இருக்கும் மட்டன் மசாலாவில். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. மேகியில் உள்ள மசாலாவை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவும் அந்த வெங்காய தக்காளியோடு நல்லா மசிஞ்சு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, மசாலா ரெடிங்க. இதை மசாலாவை இந்த ஆறின மேகி மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா மேகி ரெடிங்க. நான் மிக்ஸ் பண்ணுறதை காட்ட முடியல. அந்த மேகி மசாலாவை இந்த மேகியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சேவ் பண்ணியாச்சு. இப்போ எல்லா குழந்தைங்களும் சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.